என்ன நடக்கிறது நம் ஊருக்குள்? இதை இப்படியே விடக்கூடாது. ஆம், இது சரியானதல்ல. நாம் உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அற்புதங்கள் நாளுக்கு நாள் ஊர் முழுவதும் பரவத் தொடங்கியது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த யூத மதகுருமார்களும் தலைவர்களும் தங்களின் அதிகாரம் பறிபோய்விடுமோ என்ற பெரும் பயத்தில் அரண்மனையின் ரகசிய அறையில் கூடி ஆக்ரோஷமாக விவாதிக்கத் தொடங்கினர். எதற்கும் அஞ்சாமல் இந்த தடையை நாம் உடைக்க வேண்டும். மரியமின் மகன் ஈசா அவர்கள் பிறந்ததிலிருந்து தற்போது வரை எல்லாமே அதிசயங்களாகவே உள்ளது. ஏழை எளிய மக்களின் உறைவிடத்திற்குள் முகம் முழுவதும் இறைவனின் பேரொளி மின்ன அந்த உன்னத தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து வந்து அமர்ந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என் அன்பிற்குரிய மக்களே, அமைதி உங்கள் அனைவர் மீதும் நிலவட்டும். நாம் இன்று இங்கு கூடியிருப்பது மிக முக்கியமான ஒரு தருணமாகும். இறைவனின் பேரருள் நம் மீது பொழியட்டும். வா அலைக்கும் அஸ்ஸலாம். மரியமின் மகன் ஈசா அவர்களே, என் அன்பிற்குரிய மக்களே, நிச்சயமாக அல்லாஹுவே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாவான். ஆகவே அவனையே வணங்குங்கள். இதுவே நேரிய வழியாகும். நேற்று வரை அவர் தொட்டிலில் குழந்தையாக பேசினார் என்றார்கள். ஆனால் இன்று அவர் பேசும் இந்த வார்த்தைகள் என் நம்பிக்கையையே அடியோடு தகர்த்து விட்டது. பிறகு வெறும் களிமண்ணை கொண்டு பறவை செய்து அதற்கு உயிர் கொடுத்து வானத்தில் பறக்கச் செய்தாராமே, இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை. இந்த மர்மம் நம் அனைவரையும் அச்சுறுத்துகிறது. இப்போது என்னவென்றால், பிறவி குருடனுக்கும் கண் பார்வையை திரும்ப வரவழைத்து விட்டாராமே. என்ன நடக்கிறது நம் ஊருக்குள்?